நல்லதொரு நாளில் 12 ராசி மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். இருபத்தி 7/5/2026 புதன்கிழமை, வைகாசி மாதம் 13ஆம் தேதி, நாள் சமநோக்கு நாள். இன்றைய நட்சத்திரம் காலை 8:42 வரை ஹஸ்தம், பின்பு சித்திரை. இன்றைய விசேஷம் ஏகாதசி. ஆதிக்க கிரகம் புதன். வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. சூரிய உதயம் காலை 5:52 மணி. நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 2 மணி முதல் 3 மணி வரை, ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 10:30 மணி முதல் மதியம் 12 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, சந்திராஷ்டமம் சதயம் பூரட்டாதி. மேஷராசி அன்பர்களே, காதல் விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும். பொருளாதார ரீதியா முன்னேற்றம் இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவி இடையில அந்யோன்யம் அதிகரிக்கும். மேஷராசி அஸ்வினி நட்சத்திரம். எடுத்த காரியங்களை வெற்றி உண்டாகும். பணவரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மேஷராசி பரணி நட்சத்திரம். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தில் வேலை பழு அதிகரிக்கும். மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. துர்க்கை அம்மனை வழிபடுவது நன்மை தரும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். ரிஷபராசி என்பர்களே, உங்களுக்கு சாதகமான நாள். வேலையில் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு கடின உழைப்பிற்கான பலன் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ரிஷபராசி கிருத்திகை நட்சத்திரம். காதல் ஜோடிகளுக்கு சிறப்பான நாள். சமூகத்தில் மதிப்பு மரியாதை உண்டாகும். சுபகாரியங்கள் நடக்க வாய்ப்புள்ளது. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை உண்டாகும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். ரிஷபராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். புதிய தொழில் தொடங்க ஏற்ற நாள். வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களே, அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இந்த நாள் இருக்கும். வேலை மாற்றம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மிதுனராசி மிருகசீரிடம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. மிதுனராசி திருவாதிரை நட்சத்திரம். விடாமுயற்சியுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்க வேண்டும். மிதுனராசி புனர்பூசம் நட்சத்திரம். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள். எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி என்பர்களே, செலவுகள் அதிகமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உருவாகும். காதல் ஜோடிகள் கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம். மாணவர்களுக்கு சவாலான காலகட்டம். கணவன் மனைவிக்கிடையில் அந்யோன்யம் அதிகரிக்கும். அலுவலகத்தில் வேலை பழு அதிகமாக இருக்கும். கடகராசி பூசம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பண வரவு கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி ஆயில்யம் நட்சத்திரம். மனதிலிருந்து குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பர்களே, விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வீர்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சிம்மராசி மகம் நட்சத்திரம். வேலை செய்யும் இடத்தில் சில சவால்கள் வரலாம். பணவரத்து சீராக இருக்கும். காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலவும். சிம்மராசி பூரம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். திருமணமானவர்களுக்கு கடினமான காலகட்டம். சிம்மராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். அலுவலகத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். கன்னிராசி என்பர்களே, சவால்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகமாக இருக்கும். கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம். நிதி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். காதல் திருமணம் செய்ய ஏற்ற நாள். கன்னிராசி ஹஸ்தம் நட்சத்திரம். காரிய தடைகள் நீங்கி அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்க நல்ல நேரமாக இருக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். கன்னிராசி சித்திரை நட்சத்திரம். சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். செலவுகளை கட்டுப்படுத்த சேமிப்பு உயரும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள்.
துலாம் ராசி என்பர்களே, பணியிடத்தில் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கவனமாக இருக்க வேண்டும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம். கடினமாக உழைக்க வேண்டி வரலாம். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம். பணவரவு அதிகரிக்கும். சிக்கனமாக இருப்பது நல்லது. புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும். காதல் வாழ்க்கையில் சிக்கல் ஏற்படக்கூடும். துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம். புதிய வேலை கிடைக்கும். முன்னேற்றம் நிறைந்த நாள். புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும். விருச்சிக ராசி என்பர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் பெருகும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்களால் பொருளாதார லாபம் கிடைக்கும். உங்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் விலகிச் செல்வார்கள். விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய ஒப்பந்தங்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் இருக்கும். திருமணத்தை மீறிய உறவால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம். கடின உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். தாயாரின் உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். தனுசு ராசி என்பர்களே, முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்தவர்கள் தவறை உணர்ந்து சரண் அடையலாம். பதவி உயர்வு கிடைக்கப் பெறுவீர்கள். புதிய தொழில் முயற்சிகள் நல்ல பலன் தரும். எதிர்பாராத வகையில் வருமானம் வரும். தனுசு ராசி மூலம் நட்சத்திரம். திருமண வாழ்க்கை, காதல் உறவில் மகிழ்ச்சி நிலவும். தொழில் வியாபாரத்தில் சீரான முன்னேற்றம் உண்டாகும். மாணவர்கள் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவார்கள். தனுசு ராசி போராடம் நட்சத்திரம். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். நிதி நிலைமை சீராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்க வேண்டும். தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரம். புதிய வீடு அல்லது நிலம் வாங்கும் யோகம் வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். ராசி என்பர்களே, பொருளாதார ரீதியா நல்ல பலன்கள் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். மகர ராசி உத்திராடம் நட்சத்திரம். புத்திசாலித்தனமா செயல்பட்டு வெற்றி காண்பீங்க. தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். உடல் நலனில் அக்கறை காட்ட வேண்டும். மகர ராசி திருவோணம் நட்சத்திரம். இன்று கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. உங்கள் செயல்களில் வெற்றி கிடைக்கும். முருகப்பெருமானை வழிபட எல்லா நன்மையும் உண்டாகும். மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம். இன்று நீங்கள் நினைத்தது அனைத்தும் நிறைவேறும். பயணங்கள் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். கும்பராசி என்பர்களே, புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும். தொலை தூரத்திலிருந்து நல்ல தகவல் வந்து சேரும். குடும்ப உறுப்பினர்களுடன் நேரத்தை செலவிடுவீர்கள். கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். புத்திசாலித்தனமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீர்கள். கும்பராசி சதயம் நட்சத்திரம். மனதில் குழப்பங்கள் ஏற்படலாம். அன்றாட பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய நேரிடலாம். கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம். கணவன் மனைவி கடையில் விட்டுக் கொடுத்து செல்வது நன்மை அளிக்கும். நண்பர்கள் உறவினர்களுடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசி என்பர்களே, சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு வரலாம். அலுவலகத்தில் பணிகளை நீங்களே செய்வது நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களால் வீண் செலவுகள் வரலாம். மீனராசி புரட்டாதி நட்சத்திரம். உங்கள் பேச்சில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளில் ஈடுபடும் முன் நன்கு யோசித்து செயல்பட வேண்டும். அரசு சார்ந்த வேலைகளில் சாதகமான பலன்கள் இருக்கும். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம். உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். பணவரவு சீராக இருக்கும். மீனராசி ரேவதி நட்சத்திரம். சமூகத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். செயல்கள் வெற்றி காண்பீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும்.